நேரம் என்பது வெற்றியின் மறைந்த நாணயம். ஒவ்வொரு மனிதனுக்கும் தினமும் ஒரே 24 மணி நேரம் கிடைக்கிறது. ஆனால் அந்த நேரத்தை எவ்வாறு பயன்படுத்துகிறோம் என்பதே எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது. சிலர் நேரத்தை வீணடிக்கிறார்கள், சிலர் அதை கற்றல், கட்டமைப்பு, வளர்ச்சி ஆகியவற்றில் முதலீடு செய்கிறார்கள். ஒருமுறை இழந்த நேரத்தை மீண்டும் பெற முடியாது. பணத்தை மீண்டும் சம்பாதிக்கலாம், வாய்ப்புகள் மீண்டும் வரலாம், ஆனால் நேரம் திரும்பாது. மிகப்பெரிய தலைவர்கள் இந்த உண்மையை புரிந்து கொண்டார்கள். அப்துல் கலாம் ஒவ்வொரு நிமிடத்தையும் மதித்து தனது அட்டவணையை சாதனைகளின் படிக்கட்டாக மாற்றினார். காமராஜர் தனது நேரத்தை கல்வி வளர்ச்சிக்காக செலவிட்டு தலைமுறைகளை உருவாக்கினார். நேர மேலாண்மை என்பது அவசரப்படுவது அல்ல, அது முன்னுரிமையை அறிதல். முக்கியமானவற்றை தேர்ந்தெடுத்து அதற்கே ஆற்றலை செலுத்துவது. நேரத்தை சரியாக மேலாண்மை செய்யும் மாணவன் தேர்வில் பிரகாசிப்பான். நேரத்தை மதிக்கும் தொழிலாளி தனது வாழ்க்கையில் உயர்வான். நேரத்தை மதிக்கும் குடும்பம் அமைதியுடன் வாழும். நேரம் என்பது ஒரு கடிகாரம் மட்டும் அல்ல, அது வாழ்க்கையே. நேரத்தை மதியுங்கள், நேரம் உங்களை மதிக்கும். நேரத்தை மதிப்பது என்பது வாழ்க்கையை மதிப்பது. ஒவ்வொரு நிமிடமும் ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்பை பயன்படுத்தும் மனிதன்தான் வெற்றியை அடைவான். நேரத்தை வீணடிக்கும் மனிதன் தனது கனவுகளை இழக்கிறான். நேரம் என்பது ஒரு நதி போல ஓடிக்கொண்டே இருக்கும். அந்த நதியில் கால் வைத்தவனே முன்னேறுவான். நேர மேலாண்மை என்பது தினசரி பழக்கங்களில் வெளிப்படும். காலை எழுந்து திட்டமிட்ட பணிகளை செய்வது, படிப்பை நேரம் தவறாமல் தொடர்வது, வேலைகளை முன்னுரிமைப்படுத்துவது, இவை அனைத்தும் நேர மேலாண்மையின் அடிப்படை அம்சங்கள். நேரத்தை மதிக்கும் மாணவன் தனது தேர்வில் சிறந்து விளங்குவான். நேரத்தை மதிக்கும் தொழிலாளி தனது வாழ்க்கையில் உயர்வான். நேரத்தை வீணடிப்பது என்பது வாழ்க்கையை வீணடிப்பது. நேரத்தை மதிப்பது என்பது வாழ்க்கையை உயர்த்துவது. நேரம் என்பது ஒரு கடிகாரம் மட்டும் அல்ல, அது வாழ்க்கையே. நேரத்தை மதியுங்கள், நேரம் உங்களை மதிக்கும். நேரம் என்பது மனிதனின் மிகப்பெரிய சொத்து. அந்த சொத்தை சரியாக பயன்படுத்தும் மனிதனே உண்மையான செல்வந்தன். நேரத்தை வீணடிக்கும் மனிதன் தனது வாழ்க்கையை வீணடிக்கிறான். நேரத்தை மதிக்கும் மனிதன் தனது வாழ்க்கையை உயர்த்துகிறான். நேர மேலாண்மை என்பது திட்டமிடல். திட்டமிடாமல் செய்யப்படும் வேலைகள் தோல்வியை ஏற்படுத்தும். திட்டமிட்டு செய்யப்படும் வேலைகள் வெற்றியை அளிக்கும். ஒரு மாணவன் தனது படிப்பை திட்டமிட்டு நேரத்தை பயன்படுத்தினால் அவன் தேர்வில் சிறந்து விளங்குவான். ஒரு தொழிலாளி தனது பணியை திட்டமிட்டு நேரத்தை பயன்படுத்தினால் அவன் தனது வாழ்க்கையில் உயர்வான். நேரத்தை மதிப்பது என்பது வாழ்க்கையை மதிப்பது. நேரத்தை வீணடிப்பது என்பது வாழ்க்கையை வீணடிப்பது. நேரம் என்பது ஒரு கடிகாரம் மட்டும் அல்ல, அது வாழ்க்கையே. நேரத்தை மதியுங்கள், நேரம் உங்களை மதிக்கும். நேரம் என்பது ஒரு விதை போல. அந்த விதையை சரியான நேரத்தில் விதைத்தால் அது மரமாக வளரும். தவறான நேரத்தில் விதைத்தால் அது அழிந்து போகும். அதுபோலவே மனிதன் தனது வாழ்க்கையில் நேரத்தை சரியாக பயன்படுத்தினால் அவன் வெற்றியை அடைவான். தவறாக பயன்படுத்தினால் அவன் தோல்வியை சந்திப்பான். நேர மேலாண்மை என்பது ஒரு கலை. அந்த கலையை கற்றுக்கொண்ட மனிதன் தனது வாழ்க்கையை அழகாக வடிவமைக்கிறான். நேரத்தை மதிக்கும் மனிதன் தனது வாழ்க்கையை உயர்த்துகிறான். நேரத்தை வீணடிக்கும் மனிதன் தனது வாழ்க்கையை வீணடிக்கிறான். நேரம் என்பது ஒரு கடிகாரம் மட்டும் அல்ல, அது வாழ்க்கையே. ஒவ்வொரு நிமிடமும் ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்பை பயன்படுத்தும் மனிதன்தான் வெற்றியை அடைவான். நேரத்தை மதியுங்கள், நேரம் உங்களை மதிக்கும். நேரம் என்பது ஒரு பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்தை பாதுகாக்கும் மனிதன்தான் உண்மையான வெற்றியாளர். நேரத்தை வீணடிக்கும் மனிதன் தனது வாழ்க்கையை வீணடிக்கிறான். நேரத்தை மதிக்கும் மனிதன் தனது வாழ்க்கையை உயர்த்துகிறான். நேர மேலாண்மை என்பது சுய கட்டுப்பாடு.
சுய கட்டுப்பாடு கொண்ட மனிதன் தனது வாழ்க்கையை திட்டமிட்டு நடத்துவான். அவன் தனது இலக்குகளை அடைய உறுதியுடன் செயல்படுவான். நேரத்தை மதிக்கும் மனிதன் தனது வாழ்க்கையில் அமைதியையும் மகிழ்ச்சியையும் அடைவான். நேரம் என்பது மனிதனின் வாழ்க்கை வரைபடம். அந்த வரைபடத்தை சரியாக வரைவதுதான் நேர மேலாண்மை. நேரத்தை மதிக்கும் மனிதன் தனது வாழ்க்கையை திட்டமிட்டு நடத்துவான். அவன் தனது இலக்குகளை அடைய உறுதியுடன் செயல்படுவான். நேர மேலாண்மை என்பது வெறும் பழக்கமல்ல, அது ஒரு சக்தி. அந்த சக்தி மனிதனை உயர்த்தும். நேரத்தை மதிக்கும் மனிதன் தனது வாழ்க்கையில் அமைதியையும் மகிழ்ச்சியையும் அடைவான். நேரத்தை வீணடிக்கும் மனிதன் தனது வாழ்க்கையை வீணடிக்கிறான். நேரம் என்பது ஒரு கடிகாரம் மட்டும் அல்ல, அது வாழ்க்கையே. ஒவ்வொரு நிமிடமும் ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்பை பயன்படுத்தும் மனிதன்தான் வெற்றியை அடைவான். நேரத்தை மதியுங்கள், நேரம் உங்களை மதிக்கும். நேரம் என்பது மனிதனின் வாழ்க்கை சக்கரம். அந்த சக்கரம் சரியாக சுழன்றால் வாழ்க்கை முன்னேறும். தவறாக சுழன்றால் வாழ்க்கை தடுமாறும். நேரத்தை மதிக்கும் மனிதன் தனது வாழ்க்கையை திட்டமிட்டு நடத்துவான். அவன் தனது இலக்குகளை அடைய உறுதியுடன் செயல்படுவான். நேர மேலாண்மை என்பது வெற்றியின் அடிப்படை. நேரத்தை மதிக்கும் மாணவன் தனது கல்வியில் சிறந்து விளங்குவான். நேரத்தை மதிக்கும் தொழிலாளி தனது பணியில் உயர்வான். நேரத்தை மதிக்கும் குடும்பம் அமைதியுடன் வாழும். நேரத்தை வீணடிப்பது என்பது வாழ்க்கையை வீணடிப்பது. நேரத்தை மதிப்பது என்பது வாழ்க்கையை உயர்த்துவது. நேரம் என்பது ஒரு கடிகாரம் மட்டும் அல்ல, அது வாழ்க்கையே. ஒவ்வொரு நிமிடமும் ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்பை பயன்படுத்தும் மனிதன்தான் வெற்றியை அடைவான். நேரத்தை மதியுங்கள், நேரம் உங்களை மதிக்கும். நேரம் என்பது ஒரு கண்ணாடி போல. அந்த கண்ணாடியில் நாம் எவ்வாறு வாழ்கிறோம் என்பதையே பிரதிபலிக்கிறது. நேரத்தை மதிக்கும் மனிதன் தனது வாழ்க்கையை தெளிவாக பார்க்கிறான். நேரத்தை வீணடிக்கும் மனிதன் தனது வாழ்க்கையை குழப்பமாக பார்க்கிறான். நேர மேலாண்மை என்பது வெற்றியின் கதவுக்கான திறவுகோல். அந்த திறவுகோலை பயன்படுத்தும் மனிதன் வெற்றியின் கதவை திறக்கிறான். நேரத்தை வீணடிக்கும் மனிதன் அந்த கதவை மூடிக்கொள்கிறான். நேரம் என்பது ஒரு கடிகாரம் மட்டும் அல்ல, அது வாழ்க்கையே. ஒவ்வொரு நிமிடமும் ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்பை பயன்படுத்தும் மனிதன்தான் வெற்றியை அடைவான். நேரத்தை மதியுங்கள், நேரம் உங்களை மதிக்கும்.